நம்ம வாழ்க்கையில சில சமயம் ஒரு முக்கியமான திருப்பு முனையில நிக்கிற மாதிரி தோணும் இல்லையா? அடுத்து என்ன செய்யறது, எந்த பக்கம் போறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்தை எப்படி புரிஞ்சுக்கலான்னு ஒரு ரொம்பவே பழமையான ஆனா இன்னைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் மூலமா பார்க்க போறோம். நம்மள நிறைய பேரு இந்த மாதிரி கேள்விகளோட போராடி இருப்போம். இப்போ இருக்கிற வேலையை விட்டுடலாமா, வேற வேலை தேடலாமா, இல்ல ஊரை விட்டே மாறி போயிடலாமா? இது வெறும் வேலை மாத்துறதோ வீடு மாத்துறதோ மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையோட அடுத்த ஸ்டேஜுக்கு போறோமே, அது என்னவா இருக்கும்னு யோசிக்கிற ஒரு பெரிய கேள்வி இது. சரி, இந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பத்துக்கு பதில் எங்க கிடைக்கும்? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இதுக்கான பதில் ஒரு ரொம்ப பழமையான வேத புத்தகத்துல இருக்கு. அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. ஆமா, பதில் யாத்திராகமம் 28வது அதிகாரம் முதல் வசனத்துல இருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு வரி இப்ப நம்ம எடுக்க போற ஒரு கெரியர் முடிவுக்கு எப்படிங்க ஹெல்ப் பண்ணுன்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆனா அதுதாங்க விஷயம். வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பாப்போம். இதோ இதுதான் அந்த சக்தி வாய்ந்த வசனம். கேட்கறதுக்கு இது மோசேக்கு சொன்ன மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தைகள்ல இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஆழமான செய்தி இருக்கு. வாங்க இத ஒவ்வொன்னா பிரிச்சு பார்த்து இது உங்க வாழ்க்கைக்கு எப்படி செட் ஆகுதுன்னு அலசி பார்ப்போம். பாத்தீங்களா, இந்த ஒரே ஒரு வசனம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு 3 முக்கியமான க்ளூஸ் இருக்கு. இது சும்மா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. அது என்னென்ன 3 படிகள்னா, 1 ஒரு நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்படுதல், 2 நெருக்கமாக அழைக்கப்படுதல், 3 ஒரு குறிப்பிட்ட பணியை வாங்குறது. வாங்க இது ஒவ்வொன்னையும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். முதல் விஷயம் பிரித்தெடுத்தல். அந்த வசனத்துல ஆரோன இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட இருந்து பிரித்து எடுக்க சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் உங்களை நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அந்த கூட்டத்தில இருந்து தனியா ஒரு ஸ்பெஷல் நோக்கத்துக்காக பிரிக்கிறாரு. சிம்பிளா சொல்லணும்னா, இது வெறும் வீடு மாத்திர மாதிரி இல்ல, உங்க ஸ்டேட்டஸே மாறுது. 2வது பாயிண்ட், உன்னிடத்தில் வர பண்ணு. அதாவது ஆரோன கர்த்தர் தனக்கு கிட்டக்க கூப்பிடுறாரு. இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன். சில வேளைங்க நமக்கு சம்பளம் மட்டும்தான் கொடுக்கும், ஆனா சில வேளைங்க நம்ம மனசுக்கு நம்ம நம்பிக்கைக்கு ஒரு நிறைவு கொடுக்கும் இல்லையா? இந்த மாற்றம் உங்களை அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகுது, உங்க ஆத்மாவை இன்னும் பலப்படுத்துற ஒரு இடத்துக்கு. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆசாரிய ஊழியம். ஆரோன் அதுவரைக்கும் ஒரு சாதாரண மனுஷன், ஆனா இப்போ ஒரு ஆசாரியரா உயர்த்தப்படுறாரு. அதே மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த மாற்றமும் உங்களோட ஸ்டேட்டஸ்ல ஒரு பெரிய உயர்வை கொண்டு வரப்போகுது. இது வெறும் ஒரு ஜாப் இல்ல, இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு. ஓகே, இப்போ இந்த 3 விஷயமும் நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா இதெல்லாம் தியரி தானே. பிராக்டிக்கலா இந்த மாற்றத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, மனசளவுல எப்படி நம்மள நாம தயார்படுத்திக்கிறது, வாங்க அத பத்தி இப்ப கொஞ்சம் பேசுவோம். எந்த ஒரு பெரிய மாற்றம்னாலும் முதல்ல வரது என்ன? பயம் இல்லையா? என்னால இது முடியுமா, நான் இதுக்கு சரிப்பட்டு வருவேனான்னு தோணும். ஆரோனுக்கு கூட அப்படி தோணியிருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரை செலக்ட் பண்ணது யாரு? கர்த்தர். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில வர இந்த மாற்றத்துக்கும் ஒரு தெய்வீக அப்ரூவல் இருக்கு. சோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இதுல இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பயணத்துல நீங்க தனியா இல்ல. ஆரோனுக்கு அந்த புது வேலைக்கு ஏத்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு வரப்போற இந்த புது பொறுப்புக்கு என்னெல்லாம் திறமை வேணுமோ, என்னெல்லாம் ஞானம் வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி தயார்படுத்தப்படுவீங்க. சோ இப்போ இந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போமா? ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக உங்களை தனியா பிரிக்கிறாங்க, உங்களை இன்னும் நெருக்கமா கூப்பிடுறாங்க, ஒரு புது பொறுப்பு கொடுக்கறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, இது ஏதோ சாதாரணமா நடக்கிற ஒரு மாற்றம் கிடையாது. இதை நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். நீங்க அடுத்து எடுக்க போற ஸ்டெப்பு, அது வேலையா இருக்கலாம், இல்ல இடம் மாறுறதா இருக்கலாம், அது எதுவா இருந்தாலும் சரி, அது வெறும் ஒரு மாற்றம் இல்ல, அது ஒரு எலவேஷன், அதாவது ஒரு உயர்வு. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்கிற ஒரு ப்ரமோஷன். உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அவரோட பெரிய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த மாற்றம் நடக்குது. உங்க வாழ்க்கையோட அடுத்த சாப்டர் ஒரு அர்த்தத்தோட ஒரு நோக்கத்தோட தான் எழுதப்பட்டிருக்கு. அதனால இந்த ஒரு கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த அடுத்த கட்ட உயர்வுக்கு, அந்த ப்ரொமோஷனுக்கு நீங்க தயாரா?